2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு அறிவிப்பு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. வாங்க என்னன்றத பார்க்கலாம். ஒரு தரப்பு மக்கள் ஒரு நியூஸ பாத்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, சட்டமன்ற தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை இன்று தொடங்கப்படுகிறது. வாக்குகள் எண்ணிக்கை தொடங்கிய ஒரு மணி நேரத்துல திமுக தான் அதிக தொகுதிகள்ல முன்னிலையில இருக்கதாக தகவல்கள் வெளியாகிட்டே இருக்குங்க. மீண்டும் 2026 திமுக தான் ஆட்சி. திரும்பவும் மக்கள் நியூஸ பாத்துட்டு இருக்காங்க. ஒரு 5 மணி நேரம் கழித்து பிரேக்கிங் நியூஸ், திமுக 130 தொகுதிகளையும் தாவேகா 100 தொகுதிகளையும் கைப்பற்றி தாவேகா 2வது இடத்தில் உள்ளது. அடுத்ததாக வாக்கு முடிவுகள் நெருங்கும் நேரம். கால் வரைக்கும் நடந்தோம், கத்தி கத்தி செத்தான். அதுக்கே இன்னும் எங்களுக்கு கூடுதலா மக்கள் வாக்கு தந்திருக்கணும், தரல. ஒரு குறிப்பிட்ட சேனல்ல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சேனல்லுமே சொல்லிட்டு இருக்கிற பிக் பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, முதல் தேர்தலிலேயே முதலமைச்சராகி 234 தொகுதிகளையும் கைப்பற்றி சாதனை படைத்தார் தாவேகா தலைவர் தளபதி விஜய். பல வருடங்களுக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்தை மக்கள் இடத்துல பிடிச்சிட்டாருங்க தளபதி விஜய் அவர்கள்.